மீனாட்சி அண்ணி, இதுல இருக்கிற ஒரு ஜிமிக்கே காணோம். அதை எங்க தொலைச்சிங்க சொல்லுங்க. எனது ஜிமிக்கியை காணுமா? நல்லா பாரு சவிதா, அதுலதான் இருக்கும், நல்லா பாரு. அம்மா பாருங்கம்மா, இதுல இருக்க ஜிமிக்கே காணோம். முதல்ல ஆரத்து கொண்டு போயிருக்கிற, அப்புறம் ஜிமிக்கி வேற தொலைச்சிட்டு வந்து நிக்கிற. பாருங்க, ஜிமிக்கி எங்க போச்சுன்னு உண்மையிலேயே எனக்கு தெரியாது. சொல்லப்போனா இந்த ஆரத்தை பத்தி கூட எனக்கு எதுவும் தெரியாது. அப்படி இருக்கும்போது இந்த ஜிமிக்கியை பத்தி மட்டும் எனக்கு எப்படி தெரியும்? சவிதா, போதும் நிறுத்துங்க. தேவையில்லாம ஏதோ பேசிட்டு இருக்காதீங்க. அம்மா ஏன் அமைதியா இருக்கீங்க? இவங்க கிட்ட சொல்லுங்க. இப்பதான் உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுல, இதை எடுத்தது இவங்க தான். அம்மா நீங்களே இவங்க கிட்ட கேளுங்க, என் ஜிமிக்கி எங்க வித்துட்டு வந்தாங்களா? அண்ணா இந்தாங்க, இது இந்த கம்மல் தங்கமா இல்லையான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. ஐயோ சூர்யா, இதுக்கு மேல இதை என்ன செக் பண்றது? கண்ணு தெரியாதவங்களுக்கு கூட இதை பார்த்தா இதோடைய நிலைமை என்னன்னு தெரிஞ்சு போயிடும். இது போலி தங்கம் சூர்யா. என்னங்க சொல்றாரு இவரு? என்னங்க அத்தைக்கு மட்டும் இதை பத்தி தெரிஞ்சதுன்னா? இத பத்தி உங்க அத்தைக்கு ஏற்கனவே தெரியுமே. அவங்க என்கிட்ட ஏகப்பட்ட நகைகளை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதுல இருக்க ஒவ்வொரு நகையும் நான் நல்லா செக் பண்ணி பார்த்தேன். ஆனா அதுல ஒரு நகை கூட ஒரிஜினல் இல்ல. உங்க அம்மா எப்படி இப்படி ஏமாந்து போனாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. யாரோ இவங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சு அவங்கள நல்லா ஏமாத்திட்டாங்க. இந்தம்மா மீனாட்சி, மீதி பணத்தை நீயே வச்சுக்கோ. என்னம்மா பண்றீங்க நீங்க? 100 ரூபாய் வாங்கிருக்கீங்க. இவங்க தொலைச்சது 30,000 ரூபாய் ஜிமிக்கிமா. ஆனா நீங்க என்னன்னா 100 ரூபாய் மட்டும் வாங்கிருக்கீங்க. என்னம்மா 100 ரூபாய் மட்டும் தானா? 100 ரூபாய்க்கு தங்க ஜிமிக்கியா? என்ன கணக்குமா இது? இது உண்மையிலே சரியான கணக்கு தான் சவிதா. அந்த ஜிமிக்கியோட விலை எவ்வளவோ அந்த விலைக்கான பணத்தை மட்டும்தான் நான் மீனாட்சி கிட்ட இருந்து வாங்கியிருக்கேன். அம்மா என்னம்மா சொல்றீங்க நீங்க? அந்த ஜிமிக்கி தங்க ஜிமிக்கி இல்ல, அது போலி நகை. என்ன சொல்றீங்க அத்தை? என்னம்மா என்ன சொல்றீங்க நீங்க? அந்த ஜிமிக்கி மட்டும் இல்ல, சவிதா கல்யாணத்துக்காக வாங்கின எல்லா நகைகளுமே போலிதான்.